உட்காருவோம். ஆர்த்தி இருக்கும். நம்முடைய நகரமன்றத்துடைய வீரர் சுமதி மனோகர் நாம் வந்து ஆர்த்தி இருக்கும். அப்படியே உட்காருங்க. நம்மளே போயிடலாமா? இப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் இங்கே கிருத்திகை மூலமா இங்கே திருப்புகளை போடுறாங்க. நமக்கு யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ மாதம் இங்கே நம்ம வந்து வந்துடலாம். இந்த கந்தசஷ்டி கவசம் நம்ம எல்லாம் பாடணும்ல. இன்னைக்கு தொடர்ந்து இதை பாட நிச்சயம் மாதத்துக்கு ஒரு முறை பாடினா கூட போது தினசரி வீட்டில் பாடலாம். இது எப்பெல்லாம் தொடர்ந்து இந்த கந்தசஷ்டி கவசம் பாடணுமோ நம்ம உடம்புல நோயே இருக்காது. நீங்க ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லா பாருங்க, மாசம் பிபி இருக்குமா, தினசரி கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு போய் பிபி செக் பண்ணா பிபி இருக்காது. அதே போல இருந்த நோய் இருக்காது. நோய் கொண்டு எதிரி பயம் நீங்கும். அதில் மாசம் நம்ம இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாடலாம். இவங்க கூட சேர்ந்து வாய்ப்பு இருங்க. அதே போல நம்ம இன்னைக்கு குருகிட்ட அந்த அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் பாடணும். திருப்பரங்குன்ற தீபத்தில் தீபம் எடுத்துட்டு குருகள் அருள் போயிட்டு சொன்னோம். அவர் சொன்னார், கட்டாயம் இந்த குழந்தைங்கெல்லாம் சேர்ந்து பாடுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுறோம். இறைவனுக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் ஆராதனை பண்றதை விட எல்லாரும் சேர்ந்து இது போன்ற ஒரு வாசகம், திருவாசகமோ இல்லை திருப்புகளோ கந்தசஷ்டி கவசமோ பண்ண மிகப்பெரிய பலன் சொன்னார். அதனால் நம்ம எல்லாரோட அருளால அடுத்த ஆண்டு அந்த கார்த்திகை தீபம் திருநாளைக்கு கார்த்திகை தீபத்தூர்ல திருப்பரங்குன்றம் மலைநிறுத்தியம் ஏற்றுறோம். நம்ம எல்லாம் நீங்க சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடிருக்கோம். 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2ஆம் தேதி நம்ம எல்லாரும் மதுரைக்கு அந்த திருப்பரங்குன்றத்துக்கு மலையை கிரிவலம் பண்ண போறாங்க. தீபம் ஏற்றி நம்ம யாரெல்லாம் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கோ வந்து கலந்துக்கலாம். இங்கே வாகன ஏற்பாடு இருக்க 2ஆம் தேதி நம்ம மதுரையில் இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு போய் கிரிவலம் ஆட போறோம். நாளை இப்போ ஆரத்தி இருக்கு. ஆரத்தி முடிச்சோடனே பிரசாதம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற வேண்டும். முருகர் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். மகிழ்ச்சி சொல்லுங்க. வாய்ப்பு சொல்லுங்க. சஷ்டி கவசம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மூச்சு பயிற்சி இருக்கு. இந்த சிவனாலயங்கள் வந்து இப்போதான் வந்து ஒரு கிராமத்தில் அதிகப்படியாக வெளியிட்டு சங்கநாதம் இசைப்பாங்க. சங்கநாதம் இசைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நுரையீரல் விரிவடையும். மருத்துவ ரீதியாக நுரையீரல் விரிவடையும் போது சிலருக்கு வந்து குளித்தண்ணீர் குளிக்கிறது ஒத்துக்காது. சில சமையல் பொருட்கள் சிலருக்கு நிறைய ஒத்துக்காது. அந்த பிரச்சனைலாம் நீங்கும். இதை வந்து சஷ்டி கவசத்தில் அந்த மாதிரி தொடர்ந்து அதாவது மூச்சு பிடித்து பாடும்போது நமக்கு அந்த உணர்வு நிச்சயமாக வரும். இதை வந்து பெரியவங்க நீங்களாம் என்ன செய்யணும், பிள்ளைகளை இதை ஈடுபடுத்தணும். அதுக்கு முதல்ல நம்ம படிக்கணும். நிச்சயமா நம்ம படிக்கணும். என்ன செய்ய மாதம் ஒரு முறை இங்கே வாங்கலாம். தினசரி ஒரு வேலை நாட்கள் கூட்டு வழிபாடு மிகச்சிறந்த பலன் தரும். இந்த மாதிரி பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்து ஒரு குரு பெருமாள் முன்னாடி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். Hare Krishna.
அவர் என்ன சொன்னார்